Hi friends, welcome back to Kalai's Ari Work channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸில் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்குறேன். பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். சாரியும் பிங்க்கு, ப்ளவுஸும் பிங்க்குன்றதால மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்டு பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து சில்க் த்ரெட் அடுத்தது 4 லைன்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சுகர் பீடு. ஸோ அந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம நெக்கை சுற்றி அந்த பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2mm பீடு ஒயிட் பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடாக தான் கொடுக்கணும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட 6 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஆரி ஒர்க் கற்று 6 இயர்ஸ் கிட்ட வந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ நேற்று நான் மார்னிங் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ உடனே இதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் பீட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3rd லைன் வந்து அதே பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். மற்றபடி எல்லாமே ஒயிட் அண்ட் பிங்க் அதுமாரி தான் வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா சாரி ஃபுல் பிங்க்கு, ப்ளவுஸும் பிங்க்குன்றதால சார் கோல்டு வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஒன்லி ஒயிட் அண்ட் பிங்க்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைனு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிராண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். டைமண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ க்ளூ அந்த மாதிரி கொடுத்து நமக்கு எவ்வளோ கேப் தேவையோ அந்த மாதிரி கேப் கொடுத்து நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கேப் கொடுக்கும் சென்டரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேப் கொடுக்குற மாதிரி நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டி எடுத்துக்குங்க. ஸோ நிறைய இந்தமாரி டிசைன்ஸ்லாம் வந்து போட்டுருக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் போய் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஸோ அதை போய் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் க்ளூ கொடுத்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஒயிட்டு 2mm பீடு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒரு பீடாக அந்தமாரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸ் அதுமாரி கொடுக்காதீங்க. ஸோ ஒரு பீடு அந்தமாரி கொடுத்துக்கலாம். ஃபுல் லைன் அந்தமாரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்தாண்டு ஒரு ஒயிட் பீடு, அந்தாண்டு ஒரு ஒயிட் பீடு. ஸோ 2 பக்கமும் ஒயிட் பீடு கொடுத்துக்கலாம். இந்த ஒயிட் பீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3mm. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக எடுத்து காட்டுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய பீடாக கொடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த டிசைனு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, கிராண்டாகவும் இருந்துச்சு. வேணால் போடுறதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு. பட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. ஸோ இந்த மாதிரி நான் அந்த கேப் ஃபுல்லாகவே ஒயிட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து
பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மறந்து கூட நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நிறைய பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ எடுக்கும்போது ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ப்ளவுஸ் எடுக்கும்போது தான் தெரியும் அந்த பீட்ஸ்லாம் வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ ஏன்னா பிக்னஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ முடிஞ்சாலும் 2 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2mm பீடும் 3mm பீடும் சேர்த்து வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன், ஒரு பீடு அந்தமாரி. நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் அந்தமாரி இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் இல்லை, ஆஃப் ஒயிட்டு. அதை வந்து சரி அடுத்த லைன் வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு இதுவும். ஸோ அதுமாரி நமக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கொடுத்துக்கிட்டேன். க்ளூ வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ ஸ்டோன்ஸ் வந்து அதில் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நமக்கு ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு க்ளூ கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி நெக்கை சுற்றி க்ளூ கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ காஞ்ச உடனே அதை சுற்றியும் ஒயிட் கலர் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டு. ஸோ கலர் எதுவும் இது வந்து ஆஃப் ஒயிட் இல்லை, ஸோ ப்யூர் ஒயிட் அதுமாரி தான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்க்கு நம்ம ஒயிட் கலர் பீடே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ சுற்றியும் ஃபுல்லாகவே இந்தமாரி பீட்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டிசைன் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஒர்க்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைனு.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒருத்தங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிடிக்குதா பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற லைக்கில் தான் எனக்கு வந்து தெரியும். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.